வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலையா, பணம் சம்பாதிக்க முடியலையேன்னு கவலையாக இருக்கா? கவலை வேண்டாம், உங்களுக்கு மேக்ஸ் தான் காரணமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2022 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். தனி வட்டி ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படித்தா போதும், எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டின்னு அர்த்தம். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நீ பிரியமான ரோல் மாடல். உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீ பிரியமான ரோல் மாடல். என்னங்கிறது நீ, பிங்கிறது பிரியமான, ஆறுங்கிறது ரோல் மாடல், பை 100. நீ 100க்கு ஒரு பிரியமான ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட். என்பிஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்னங்கிறது ஆண்டு, பிங்கிறது அசல், ஆறுங்கிறது வட்டி வீதம். சரியா? இதில் எது வேணாலும் கொடுத்துட்டு எது வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லலாம். சரியா? இப்போது எஸ்ஐனா தனி வட்டி கேட்குறாங்கன்னா என்னது, ஆண்டு கொடுத்து அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதே இது தனி வட்டி கொடுத்துட்டு காலம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டா போதும், தேவையே இல்லை. இதிலேருந்து அப்படியே மாற்றி நம்ம எழுதிக்கலாம். இப்போ எண்ணு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த 100 வந்து இங்கிட்டு போகையில் பெருக்கல் ஆகும், அப்போ இன்ட்டு 100ன்னு வரும், வகுத்தல். இந்த பிஆர் வந்து கீழே வரும், பிஆர். அதே மாதிரி பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ஆர் மட்டும் கீழே வரும், ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்பி மட்டும் கீழே வரும், இந்த 100 மேலே போகும். சரி, அதுலேருந்து இந்த ஃபார்முலா எழுதிக்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவை மட்டும் படித்து வச்சுட்டா போதும். அடுத்து மற்றது என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இல்லாததை அப்படியே நம்ம ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? ஒரே ஒரு ஃபார்முலா போதும், 5 மார்க் ஷோராக நீங்கள் வாங்கலாம். ஆனால் கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். வாங்க நம்ம வந்து கொஸ்டினுக்குள்ளே போகலாம். அதாவது 2022 குரூப் 2 கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். அதில் மேக்ஸில் என்ன கொஸ்டின் அப்படின்னா 132வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? கொஸ்டின் நல்லா படிக்கணும். இங்கே எது தனி வட்டி ஆகும்? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? தனி வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு என்பிஆர், நீ பிரியமான ரோல் மாடல். சரியா? என்பிஆர். இப்போது 1000 அசலுக்காக, அசல் அப்போனா அசல் எவ்வளவு? 1000. பி வந்து அசல், அப்போ 1000. எத்தனை ஆண்டுக்கு? ஓராண்டுக்கு. இப்போ என் வந்து 1, 10% என்ற வீதத்தில், அப்போ வட்டி வீதம்னா 6. 6 என்னது? 10. இப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எண்ணு வந்து என்னது? 1, 1000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. இதில் ஒரு 0 ஒரு 0, இதில் ஒரு 0 ஒரு 0, மீதி என்ன இருக்குது? 1 இன்ட்டு 100 100. இப்போ ஆன்சர் என்னது? டி தான் கரெக்ட் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபார்முலா என்னது? நீ பிரியமான ரோல் மாடல். இப்போ என்பிஆர் பை 100. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன வந்து ஓராண்டுக்குனால 1, அசல் வந்து 1000, ஆறுங்கிறது 10%. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுறது தான். கொஸ்டின் மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவங்க அடுத்த சமுக்குள்ளே போ. 133வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க என்னென்னா, ஓர் ஆண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது x எனில் அசலின் மதிப்பு டேஸ் ஆகும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அசலின் மதிப்பு என்ன? அசலின் மதிப்பு டேஸ். அப்போ என்ன வரும்? அசல் தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினை தெளிவாக அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓர் ஆண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது. சரியா? இது வட்டி வீதம் அப்படின்னா அது என்னது? வட்டி வீதம்னு என்ன சொல்லுவோம்? ஆர். அப்போ x%.
எக்ஸ் ஆண்டுகளுக்கு, ஆண்டுனா என்னது எண்ணு, எண்ணுனா எக்ஸு. தனி வட்டி வீதம்னா எஸ்ஐ. சரியா, தனி வட்டி வீதமானது எக்ஸு. அப்போ எஸ்ஐ வந்து எக்ஸு. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? பிக்கு ஃபார்முலா 100 into SI divided by N into R. நீங்களே சொல்லி பாருங்கள். அப்போ என்ன வரும்? 100 into SI என்னது? இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸு வகுத்தல் என்னோட வேல்யூ எக்ஸு, ஆரோட வேல்யூ எக்ஸு. கேன்சல் பண்ணால் மேலேயும் கீழே ஒரு எக்ஸ் போயிடும். மீதி 100/x. அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். தனி வட்டி ஃபார்முலா ஒரே ஃபார்முலாவில் எல்லா கொஸ்டினும் அடித்து தூக்கிடலாம். சரியா? NPR/100 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்னா என்ன, பினா என்ன, என்னா என்ன, எஸ்ஐனா என்னங்கிறத மட்டும் தெளிவாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கொஸ்டினை நல்லா நிதானமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஈஸியான சம் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.